ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாருக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வீடியோ சரியாக வரல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும். சரி ஓகே விடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த குவாலிஃபயர் 2 மும்பை vs பஞ்சாப். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பலமான போர் நடந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மழை மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்திருக்கு. கேப்டன்னா என்ன, ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் டீமோட கேப்டன் அவங்களுடைய டீமை எப்படி வழிநடத்திருப்பாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரியான மழை மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் போகிறாங்க, மழை வருது, மறுபடியும் ஃபீல்டிங் போகிறாங்க, மழை வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருந்தது. அப்பயும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்திருக்கு. 20 ஓவர் வரைக்கும் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டாஸாக வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரி ஹார்திக் பாண்டியா டீம் மும்பை இந்தியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லாம் நல்லா இருந்தது. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வாங்கிடுவாங்க தான் நினச்சாக்கா ஒரு பக்கத்தில் அப்படி தான் இருந்தது. பேஸ்டோ பார்த்தீங்கன்னா அடி அடிச்சுட்டு இருந்தார். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு போய்கிட்டு தான் இருந்தது. ஸோ அதில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்த மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே அமைஞ்சுன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு மட்டும்தான் சரியாக அமையல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் மேட்ச்சை முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழுதுருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ்லாம் பார்த்தா ரொம்பவும் வைரல் ஆகிட்டு தான் இருக்குது சொல்லணும். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக அது வரும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம் மேட்ச் என்ன நடந்திருக்குன்னு. ஓப்பனிங் வந்து பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா வர்சஸ் ஜானி பெஸ்டோ. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிடி மேட்ச்சில் தரமாக விளையாடி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச்சில் விளையாடுவாங்க தான் நினச்சிக்கிட்டு வந்தாக்கா ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தா சரியாகவே செட் ஆகலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 7 ரன்னுங்களாம் அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஜானி பெஸ்டோ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைப்பா, போன மேட்ச்சும் ஒரு நல்ல ஸ்கோர் கொடுத்தாரு, இந்த ஒரு மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான் கொடுத்தாரு. 24 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 38 ரன் குடிச்சு அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஒன் டே வந்து சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா 26 பாலுக்கு 44 ரன் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 29 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 44 ரன் அடிச்சிருப்பாங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா யாருமே ஸ்கோர் அடிக்கல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ஸ்கோரோட பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விக்கெட் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பஞ்சாப் கிங்ஸோட பவுலர் யாருன்னா ஓமா சாய். இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸ்டானிஸ் பார்த்தீங்கன்னா மெயினான விக்கெட் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் தூக்கியிருப்பாங்க. 1 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. கைல் ஜேமிசன் இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. சரி மும்பை இந்தியன்ஸ் அவங்ககிட்ட ஒரு புல்லட் ராக்கெட் இருக்குப்பா, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். அவங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரன் அடித்து மும்பை தோற்றதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முறியடிச்சது தான் சொல்லணும். பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாத்தையும் மாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் வந்த பிரியான்ச் ஆர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியாகவும் படலை. சிங்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஒன் டே வந்த இங்கிலீஷ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 21 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 38 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்களோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளையாடிருப்பாங்க. 41 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 87 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய கேப்டன் தலைவன் எல்லாமே அவர் தான், ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஒரு கேப்டன்சி நாக்கு எப்படி பண்ணணும், ஸோ ஒரு மேட்ச் நம்ம எப்படி வின் பண்ணி கொடுக்கணும், ப்ளே ஆப்ஸில் எப்படி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுன்னு பார்த்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படிலாம் நம்ம மேட்ச்சை கொண்டு போகிறதுன்னு பார்த்தா எல்லாத்தையும் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தா இவங்க காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் நேகல் வதேரா இவங்க பார்த்தீங்கன்னா 29 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 48 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. பெருசாக ஒன்று மும்பை இந்தியன்ஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கதற விட்டுட்டாங்க தான் சொல்லணும். ஹார்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா சரியான அடி அடிச்சிட்டார். ஸ்ரேயஸ் ஐயர் என்னமா அடி பார்க்கணுமே. ஸோ பேக்கரெல்லாம் பார்க்க விட்டுட்டார். அடிக்கிற ஒரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா 6ம் 4மாக தான் போய்கிட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஆட சொல்ல மட்டும். மும்பைக்காக பவுலிங் போட வந்த யாரும் ஒன்றும் பெருசாக போல. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் விட்டுருப்பார். ஸோ 4 ஓவர் போட்டு 38 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஹார்திக் பாண்டியா அவங்களோட கேப்டன் 2 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அஸ்வினி குமார் இவங்க நல்லா போடுறாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க. ஆனால் ரன் மட்டும் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. 4 ஓவர் போட்டு 55 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கேப்டன் அவங்களுடைய பொறுப்பில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு விக்கெட் பெற்றாங்க. 1 ஓவர் மிச்சம் பண்ணி. சரி இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். ஏன்னா அந்த அடி அடித்தாங்க. சரி விடுங்க, மேட்ச்சை முடிஞ்சது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்க போது ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். இவங்க 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட ஐபிஎல் சாம்பியன் பட்டதை பார்த்தீங்கன்னா பெற்றதே இல்லை. ஸோ அதனால் இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிச்சன்னு ரொம்பவும் நல்லா இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு கேப்டன்சியோட பிடிவாதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட சொல்ல ரொம்பவும் நல்லா இருக்குது. சரி நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்து சொல்லிட்டு வீடியோ லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து பார்க்கலாம்.